I'll call you this time, baby. என்கிட்ட சொல்லவே இல்ல. லாஸ்ட் டைம் என்கிட்ட சொல்லிக்காம ஓடி போய்ட்ட. இந்த தடவை take care. No, you got my card. Hello, Chakravarti. Oh, hello sir. Good morning. எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம்? ஆமா, அவங்க யாரு? அது வந்து யாரும் இல்ல, நாடோடி தண்டர். எனக்கும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்காது சார். ஆனா நீங்க வரீங்கன்னு நான் காலையில 9 மணில இருந்து வெயிட் பண்ணேன். அரைவல் டைம் 11 o'clock தானே? என்ன சார், உங்களுக்காக எவ்வளவு நேரம் வேணா வெயிட் பண்ணலாம். ஓகே பாலு, get the car man. Come on. வாங்க சார் ப்ளீஸ். தேவன் ஏதாவது சொன்னாரா? அவர் என் முகத்தை சரியா பார்த்தாருன்னா கூட எனக்கு தெரியல. ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டபர்ன் மேனா இருக்காரு சார் அவரு. நீங்க இந்த போன்ல எனக்கு சொல்லனா நான் இந்த கேஸை எடுத்து நடத்திருக்க மாட்டேன். பட் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது சார். அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறது நீங்க, இப்போ வெளியே கொண்டு வர சொல்றதும் நீங்க, ரெண்டும் முரண்பாடா இருக்கு. அதான் எனக்கு புரியல, என்னது? சண்டிகர்ல எந்த சேட்டா ரகு கொல்ல வந்தானோ அந்த சேட்டா ரகு தான் நம்ம நாட்டுல பல பேரோட பட்னி சாவுக்கு காரணமா இருக்கிறவன். சேட்டா ரகு தேவனுக்கு தான் தனிப்பட்ட முறையில எதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டோட எதிரி. ஓ அப்படியா? புறப்பட்ட இடம் வேற வேறையா இருந்தாலும் எங்க ரெண்டு பேருடைய லட்சியமும் ஒண்ணுதான். ஆமா, நான் தேவனை இப்ப பார்க்கணுமே, பார்க்க முடியுமா? என்ன பார்க்க முடியுமாவா? சார் நீங்க யாரு, என்ன கேள்வி கேக்குறீங்க? நீங்க மட்டும் சொன்னீங்கன்னா ஜெயில் வார்டன்ல இருந்து அத்தாரிட்டிஸ் வரைக்கும் அப்படியே கியூல வந்து நிக்க மாட்டாங்களா? ஐயோ, நான் அன்அஃபிஷியலா வந்திருக்கேன். எதுவும் முறையா தான் நடக்கணும். இத்தனை வருஷமா நார்த்ல இருந்தீங்க, மாறி இருப்பீங்கன்னு நினைச்சேன். நான் தான் மாறிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் அதே மின்னும் ரத்னம் அப்படியே இருக்கீங்க சார். தேவன், என்ன பாக்குற? மறுபடியும் நீ எதிர்பார்க்காத ஆளை நான் வந்து நிக்கிறேன்னா என்ன பண்றது? ஓடி பிடிச்சு விளையாடுற விளையாட்ட நீ தானே ஆரம்பிச்ச, நீ தான் முடிச்சு வைக்கணும். ஆமா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே வச்சிருக்க? மிஸ்டர் தேவன், பேச தேவையில்லாத இடத்துல பேசுறதும் பேச தேவை இருக்கிற இடத்துல பேசாம இருக்கிறதும் தப்பு. உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நீயா சொன்னாதான் தெரியும். சொல்லு. மிஸ்டர் தேவன், மிஸ்டர் ரத்னவேலு நானும் உங்களுக்கு இங்க எதிரிங்க இல்லை, நண்பர்கள். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அஸ். எங்களை விடு, எங்களையும் தாண்டி உனக்காக ஒரு ஜீவன். உமா, உன் மனசுல இருக்கிற ஆறாத காயம் உமா சொல்லித்தான் தெரியும். நீங்க எங்களுக்காக சொல்ல வேண்டாம், ஆனா இவங்களுக்காக கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஜாக்லின், எல்லாரோட வாழ்க்கையும் ஆரம்பிக்கிறது அம்மா கிட்ட இருந்து. ஆனா என்னோட வாழ்க்கை ஆரம்பிச்சது என் தங்கச்சி கிட்ட இருந்து. பிளாட்ஃபார்ம்ல படம் வரைகிற நானும் படம் பிடிக்கிற ஜீவாவும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் போலீஸ் என்ன பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ரோட்ல நான் படம் வரையனால தான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு. ஆமாயா, ஆமா, உன்னாலதான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. மரியாதை கேட்ட கொடுக்க வேண்டியதானே? நான் எது கொடுக்கணும்? நான் ஏதோ பொழப்பு நடத்திட்டு இருக்க மரத்துக்கடியில் உட்காந்து நான் தர மாட்டேன். அதான்டா, அங்கதான் மரத்தடின்னு சொன்னில, அதுக்கு தான்டா வாடகை. மரம் ஒண்ணும் ஒரே ராத்திரில தானா வளரல. நாங்க தான்டா நட்டோம், நாங்க தான் தண்ணி ஊத்தணும். அதனாலதான் கேட்கிறேன், மரியாதை கூட. நான் எவ்வளவோ சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கல. அன்னைக்கு மட்டும் என் தங்கச்சி வரலன்னா. இன்ஸ்பெக்டர், ஏன் எங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? ரொம்ப சவுண்ட் விட்டு பேசாத, பொம்பளை ஆச்சான்னு பாக்குறேன். நானும் ஆம்பளை ஆச்சான்னு பாக்குறேன். பார், போலீஸ் எதை செஞ்சாலும் முறைப்படிதான் செய்யும். என்ன முறை சார்? என்ன முறை சார்? Do you have any complaint either from public or corporation? Have you given any legal notice? Do you have any court order? You are massacring the downtrodden. Damn it! Instead of enforcing the law, you yourself are breaking the law. All just for money, huh? Very good, Madraskar. இப்படிதான் இருக்கணும். தப்பு பண்ணவும் போலீஸ்காரன்னு தெரிஞ்சிருந்தோம் உள்ள வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினியே, உன்னை பாராட்டுறேன். என் தங்கச்சியை படிக்க வைக்க நான் பிளாட்ஃபார்ம்ல பட்ட கஷ்டமெல்லாம் ஒரே நிமிஷத்துல பறந்து போச்சு.
கேர் ஆஃப் பிளாட்ஃபாரமா இருக்க வேண்டாம்னு ஜீவா எங்களை ஒருத்தட்ட அழைச்சிட்டு போனான். ஜீவாக்கு அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர். அவரால் தான் என் வாழ்க்கையில திருப்பம் நடக்க போகுதுன்னு எனக்கு அப்ப தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்க, இனிமே உன் வாழ்க்கையில திருப்பம் தான். இல்லாதவன் தான் கஷ்டப்படணும், அது அவன் தலைவிதி. இருக்கிறவன் ஒன்ன மாதிரி திறமை இருக்கிறவன் கஷ்டப்படவே கூடாது. ஜீவா உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்கு. வாங்குற குதிரைய சுழி பார்த்து வாங்கணும், செய்யற உதவிய முகம் பார்த்து செய்யணும். முகத்துக்காகத்தான் இந்த உதவியே. நந்தா, லட்சுமி லட்சுமி கிட்டத்தான் போகணும். சேட்டா செஞ்ச உதவியால பொழுது மட்டும் இல்ல, எங்க வாழ்க்கையும் முடிஞ்சது, தங்கச்சி படிப்பும் முடிஞ்சது. அவ மனசுல என்ன இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் கண் எதிரில் இருந்த ஒரே கடமை அவ மனசுல இருந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தான். நான் எடுத்த முடிவை சொன்னேன். என்ன அப்படி பாக்குற? சிவா எதுவும் சொல்லல, நீயும் சொல்லல. அப்போ எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறியா? ஜாக்லின், சின்ன வயசுல நீ அழும்போது தூக்கத்துக்கு அழுதியா இல்ல பசிக்கு அழுதியான்னு உன்னை நான் பார்த்து பார்த்து வளர்த்தாமா. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். மனசுக்கு பிடிச்சவன் தானே? தாலாட்டும் காற்றே தாய் சொன்ன பாட்டே, தாலாட்டும் காற்றே தாய் சொன்ன பாட்டே, என் வானில் சந்திரனும் சூரியனும் நீயே. குங்கும பூவே குளிமஞ்சள் நிலவே, நெஞ்சுக்குள்ளாடி வரும் தங்கமணி தேரே. தாலாட்டும் காற்றே தாய் சொன்ன பாட்டே. நெஞ்சிலே கொஞ்சிடும் அன்பை எடுத்து உன் சங்கீதத்தில் நீ என்னை வைத்தாய். என் கண்களில் ஒரு தீபம் வைத்தாய். விண்மீன்களை என் பக்கம் வைத்தாய். நீ சொல்லும் வார்த்தை நீங்காத வேதம், வேதங்கள் பாடும் தேவனே. தாலாட்டும் காற்றே தாய் சொன்ன பாட்டே, என் வானில் சந்திரனும் சூரியனும் நீயே. தாலாட்டும் காற்றே தாய் சொன்ன பாட்டே, என் வானில் சந்திரனும் சூரியனும் நீயே. வேர் போல இந்த சொந்தங்கள் நீ விட்டு போனால் உயிர் பட்டு போகும். பூவுக்குள் வாசத்தை போல நேசங்கள்
நம் ராஜ்யத்தில் ஆள வந்த என் செல்லராணி. பாசத்தின் செல்வம் குறையாது இங்கே, அன்பில் நாம் ஏழை இல்லையே. தாலாட்டும் காற்றே தாய் சொன்ன பாட்டே, என் வானில் சந்திரனும் சூரியனும் நீயே. குங்கும பூவே குளிர் மஞ்சள் நிலவே, நெஞ்சுக்குள்ளாடி வரும் தங்கமணி தேரே. தாலாட்டும் காற்றே தாய் சொன்ன பாட்டே, தாலாட்டும் காற்றே தாய் சொன்ன பாட்டே. வேண்டாம் தாவா, இது என்ன புது பழக்கமா இருக்கு? என்னென்ன இவ்வளவு நேரம் ஆச்சு? சீக்கிரம் எந்திரிக்க வேண்டியதானே? எவ்வளவு வேலை இருக்கு? அது வந்து அதெல்லாம் எனக்கு வேண்டாம். தூங்குறது போதும். சீக்கிரம் எந்திரிச்சு வேலையை பாரு.